வேட்டையாடும் பறவைகள் உண்ணத் தொடங்கும். அதன்பின் 3 அல்லது 4 நாட்களுக்கு பிறகு சிலுவையிலிருந்து அழுகி விழும் அவர்களின் சதைகளை விலங்குகள் உண்ணும். கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் நியூயார்க் மெடிக்கோ லீகல் இன்ஸ்டிடியூட்டில் முன்னாள் தலைமை நோயியல் நிபுணருமான ஃப்ரெடரிக் தாமஸ் ஜுகிபே 2000களின் முற்பகுதியில் மனித உடலை சிலுவையில் அறைவதால் ஏற்படக்கூடிய விளைவுகளை கண்காணிக்க பல தன்னார்வலர்களை கொண்டு தொடர்ச்சியான சோதனைகளை நடத்தினார். அவரது ஆய்வுக்காக 2.34 மீட்டர் உயரமும் 2 மீட்டர் நீளமும் கொண்ட மரச்சிலுவைகள் பயன்படுத்தப்பட்டன. ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் 30 வயதிற்கு உட்பட்டவர்கள். அவர்கள் அந்த மரச்சிலுவையில் கட்டுப்பட்டு அவர்களின் உடலில் நிகழும் மாற்றங்கள் மின்னணு முறையில் கண்காணிக்கப்பட்டன. ஜுகிபேயின் ஆய்வுகளின்படி சிலுவையில் அறையப்பட்ட நபர்கள் பின்வரும் துன்பங்களை அனுபவிக்க நேரிட்டது. கழுத்தில் கடுமையான வலி, சிலுவைக்கு பின்னே தங்கள் கழுத்தை சாய்த்துக் கொண்டு ஓய்வெடுக்க முடியாமை, முழங்கால் தொடைகளில் தொடர்ந்து கூச்ச உணர்வு, இதய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தத்தில் கடுமையான மாற்றங்கள், மூச்சு திணறல் மற்றும் வலி. இயேசுவின் காலத்தில் பல்வேறு வகையான சிலுவைகள் மரண தண்டனைகளில் பயன்படுத்தப்பட்டன. அதில் டி வடிவ சிலுவைகளும் குத்துவாள் வடிவ சிலுவைகளும் முக்கியமானவையாக இருந்தன. இயேசுவுக்கு எந்த வகை சிலுவை பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்பதில் ஆராய்ச்சியாளர்களிடையே ஒருமித்த கருத்து இல்லை. வாள் வடிவ சிலுவை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என ஃபெராரா நம்புகிறார். ஆராய்ச்சியாளர்களிடையே உள்ள ஒருமித்த கருத்து என்னவென்றால், ஆணிகள் உள்ளங்கைகளில் அல்லாமல் மணிக்கட்டுகளில் அடிக்கப்பட்டன. இதனால் உடல் எடையின் காரணமாக கைகள் முழுதும் கிழிந்துவிடும். கைகளின் அமைப்பு மற்றும் முக்கியமான எலும்புகள் இல்லாதனால் அதிக எடை காரணமாக கைகளின் சதை கிழிந்துவிடும் என்று ஃபெராரா கூறுகிறார். ஆணிகள் 12.5 சென்டிமீட்டர் நீளம் கொண்டவை என்று கூறும் டாக்டர் ஜுகிபே, இயேசுவின் உள்ளங்கையின் மையத்தில் அல்லாமல் கட்டை விரலுக்கு கீழேதான் ஆணி அடைக்கப்பட்டதாக கூறுகிறார். ஏற்கனவே சிலுவையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இயேசுவின் கால்களும் ஆணிகளால் அடிக்கப்பட்டன. ஆணி அடிக்கப்படுவதால் முக்கியமான நரம்புகள் பாதிக்கப்படுவதால் தாங்க முடியாத மற்றும் தொடர்ச்சியான வலி ஏற்படும். இத்தகைய சித்திரவதைகள் செய்யப்படும் ஒரு நபர் இறக்க எவ்வளவு நேரமாகும்? அவர்கள் தசைப்பிடிப்பு ஏற்பட்டு இறப்பர். இதனால் அவர்களின் தசைகள் சிதைந்து உடல் முழுவதும் பெரும் வலியுடன் காற்று பற்றாக்குறையால் இறப்பர் என்கிறார் செவிட்டரேஸ். இத்தகைய சித்திரவதைகளால் இயேசு மாரடைப்பு ஏற்பட்டதின் விளைவாக இறந்தார் என்று ஃபெராரா கூறுகிறார். அவரது சோதனைகள் மூலம் ஜுகிபே இயேசுவின் மரணம் பற்றிய மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 3 கருதுகோள்களை பகுப்பாய்வு செய்தார்: மூச்சு திணறல், மாரடைப்பு மற்றும் இரத்தப்போக்கு அதிர்ச்சி. அவருடைய ஆய்வின் முடிவு என்னவென்றால், இயேசுவுக்கு ஹைப்போவோலீமியா காரணமாக மாரடைப்பு ஏற்பட்டது. அதாவது சிலுவையில் அறையப்பட்டு சித்திரவதைகள் செய்யப்பட்டதால் அவருக்கு இரத்தத்தின் அளவு கணிசமாக குறைந்தது. அதனால் இரத்த கசிவு ஏற்பட்டு அவர் இறந்திருப்பார். உடல் ரீதியான வன்முறையின் மரணம். சிலுவையில் அறையப்பட்ட நபரின் உடல்நிலையை பொறுத்து அவர் இறக்கும் நேரம் மாறுபடும். சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு அவர் அனுபவித்த சித்திரவதை மிகவும் தீவிரமானதாக இருந்தால் சிறிது நேரத்திலேயே இருந்திருக்கலாம் என்கிறார் செவிட்டரேஸ். இயேசுவின் வேதனை சில மணி நேரங்களுக்கு நீடித்திருக்கலாம். சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பான கொடுமைகள் காரணமாக ஏற்பட்ட